அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். நாங்க எல்லாருமே பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த புனித ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையிறதுக்கு எங்க எல்லாருக்குமே அருள் புரிந்த அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதம் அப்படின்றது இஸ்லாமிய மாதங்கள்ல 9வது மாதமாக இருக்குது. அதே மாதிரி முஸ்லிம்களாகிய எங்களுக்கு ஒரு புனிதமான ஒரு கண்ணியமிக்க ஒரு முக்கியமான ஒரு மாதமாகவும் இந்த ரமலானுடைய மாதம் அமைய பெற்றிருக்குது. இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகள் எவ்வளவோ இருக்குது. குறிப்பாக நாங்க சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவம் உடையது அப்படின்னு சொன்னா அதுல தான் மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய திருக்குர்ஆன் எனப்படக்கூடிய இந்த வேதம் இறக்கியுள்ளப்பட்டிருக்குது. அது நன்மை தீமைகளை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக காட்டக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இந்த குர்ஆன் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவேதான் அன்பான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனித கண்ணியமான மாதத்துல மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடிய இந்த புனித குர்ஆனை எங்களுக்காக இறக்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த அல் குர்ஆனை இறக்கி அருள்றதுக்கு தேர்ந்தெடுத்த கண்ணியமிக்க மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருக்கிறது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவனத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி காட்டி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரில 1899வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ் உடைய கருத்து என்ன? அதாவது ரமலான் மாதம் வந்துவிட்டால் அன்றைய தினம் மரணித்தவர்கள் சொர்க்கவாதிகளா அல்லது ரமலான் மாதத்துல ஷைத்தான்களுடைய எந்த பாவச் செயல்களும் நடைபெறாதா என்ற சிந்தனைகள் இந்த செய்திகளை பார்த்தா எங்களுக்கு சிந்திக்க தோணலாம். ஆனா இந்த ஹதீஸ் உடைய கருத்து அது இல்ல. ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன அப்படின்ற கருத்து நாங்க நரகத்திலிருந்து தப்பிச்சு இலகுவாக சொர்க்கம் செல்றதுக்கான வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்துல எங்களுக்கு அதிகமாக வைத்திருக்கிறான். மனிதன் தன் செய்யக்கூடிய பாவங்களுடைய காரணமாகத்தான் நரகத்துக்கு செல்லக்கூடியவனாக இருக்கிறான். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு இறைவன் கற்றுத்தந்த பல்வேறு அமல்களை இந்த மாதத்துல நாங்க செய்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவற்றின் மூலம் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் நாங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு பல மடங்கு நன்மைகளையும் ஈடு இணையில்லாத சுவனத்து பாக்கியங்களையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்குறதாகவும் குறிப்பிட்டு எங்களுக்கு சொல்லுகிறான். மனிதர்களை வழிகெடுத்து பாவங்களை செய்ய வச்சு அவங்களை நரகவாதிகளாக ஆக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த ஷைத்தான்களுடைய ஒரே குறிக்கோளாக இருக்குது. ரமலானுடைய மாதத்துல அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறதாலேயும் ஷைத்தான்களுடைய இந்த முயற்சிகள் பலனற்று தோல்வியில முடிவடைகிறதாலேயும் தான் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் அப்படின்றதன் மூலமாக கருதப்படுற விளக்கமாக இருக்குது. இந்த புனிதமான மாதம் வெறுமனே நாங்கள் பசிச்சிருக்கிறதுக்காக வேண்டியோ தாகிச்சிருக்கிறதுக்காக வேண்டியோ மாத்திரம் இறைவனால எங்களுக்கு அருளப்பட இல்ல. மாறாக இந்த மாதம் இறைவனால அருளப்பட்டதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கெல்லாம் நேர்வழியை காட்டுறதுக்கும் இந்த மாதத்துல பல்வேறு விதமான அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால எங்களுக்கு காட்டி தரப்பட்ட நல்ல அமல்களை செஞ்சு எங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டு மனித புனிதர்களாக நாங்க ஆக வேண்டும் என்றதுதான் இந்த புனிதமான ரமலான் மாதம் எங்களுக்கு அருளப்பட்டதுக்கான மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்குது. அதே போல தான் அல்லாஹு தஆலா இந்த புனிதமான மாதத்துல தான் 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த ஒரு இரவை அருள் இருக்கிறான். அதுதான் புனித லைலத்துல் கத்ர் அப்படின்ற ஒரு இரவாக இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பல வருடங்கள் வேலை செய்ததுக்கான கூலிய எங்களுக்கு யாராவது தருவாங்களா? இல்ல, ஒரு போதுமே யாருமே எங்களுக்கு அப்படியான கூலிய தரமாட்டாங்க அல்லாஹு தஆலா நாடினாலே தவிர. இப்போ ஒரு முதலாளி இருக்கிறார், அவர்கிட்ட நாங்க ஒரு நாளைக்கு வேலை செய்யறோம். ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த ஒரு நாளைக்கு மட்டும் இல்லாம பல வருடங்களுக்கான கூலிய எங்களுக்கு ஒரே நாள்ல தாரார் அப்படின்னு சொன்னால் அந்த முதலாளிய பத்தி நாங்க என்ன சொல்லுவோம்? இவர் பெரிய கொடை வள்ளல் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி அவர்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த முதலாளிக்கு ஒரு உச்சகட்ட விசுவாசத்தை காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன அப்படித்தானே? இந்த புனித லைலத்துல் கத்ருடைய இரவு உயிர்ப்பித்தோமாக இருந்தால் அதற்காக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய கூலி என்ன தெரியுமா? 1000 மாதங்கள் அதாவது 83 வருடங்கள் நாங்கள் இறைவனை நின்று வணங்கினால் என்ன நன்மை எங்களுக்கு கிடைக்குமோ அதை விட
அதிக அளவான நன்மைகளை தான் அல்லாஹு தாலா இந்த குறிப்பிட்ட இரவுல மாத்திரம் எங்களுக்காக வழங்குகின்றான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹு தாலாவுக்கு தன்னுடைய அடியார்களோட எவ்வளவு ஒரு இரக்கம் பாத்தீங்களா? நாங்க எவ்வளவு பாவங்கள் செய்யறோம், எவ்வளவு விதமான கெட்ட விஷயங்கள், எவ்வளவு விதமான அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவு விஷயங்கள் நாங்க செய்யறோம். அப்ப இதையெல்லாம் ஒவ்வொரு வருடமும் என்னுடைய அடியான நான் மன்னிக்கணும், அவன் சொர்க்கவாதிகள்ல ஒருவனாக ஆகணும் என்றதுக்காக வேண்டி எவ்வளவோ வாய்ப்புகள் அல்லாஹு தாலா எங்களுக்கு தாரானேன்னு இந்த புனித ரமலானுடைய மாதத்தை நாங்க சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள முடியாதவர்களாக இருந்தோம்னா நாங்க எந்த அளவு நஷ்டவாளிகள்ல ஒருவராக இருப்போம். சிந்திச்சு பார்க்க வேணாமா? நாங்க கட்டாயம் சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, இப்ப இந்த ரமலான் நோன்பை நாங்க நோட்கிறதால எங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நாங்க பார்ப்போம். முதலாவது நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஆன்மீக நன்மைகள் கிடைக்குது. அதாவது அல்லாஹுடனான தொடர்பை எங்களுக்கு வலுப்படுத்துது. அதே மாதிரி எங்களுடைய மனதிற்குள்ள அமைதியையும் பொறுமையும் இந்த நோன்பு வளர்க்க செய்து, அதே மாதிரி பொறுமை, சகிப்புத்தன்மை, கருணை இப்படியான பல நல்ல விஷயங்களை என்ன செய்யுது நோன்பு எங்களுக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் ரீதியான நன்மைகளையும் இந்த நோன்பு எங்களுக்கு தருகுது. அதாவது உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை நீக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, சீனி நோய், இரத்த அழுத்தம் போன்ற நோய்களையும் எங்களுக்கு என்ன செய்யுது குணப்படுத்தி தருகுது. அதே மாதிரி சமூக நன்மைகளை நாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த புனித ரமலானுடைய மாதத்துல நாங்க நோன்புகளை நோக்கிறதன் மூலமா எங்களுடைய குடும்ப உறவுகளை வலுப்படுத்தக்கூடியதாகவும் ஏழை மக்களுக்கு உதவுறதன் மூலமாக இரக்க உணர்வையும் என்ன செய்யுது இந்த ரமலானுடைய நோன்புகள் எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. இப்ப இந்த நோன்புன்றது எங்களுக்கு உடல், மனம், ஆன்மீகம் எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல தூய்மையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலாக இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே எங்களுக்கு இல்ல. அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க என்னென்ன செய்யணும், இந்த ரமலானுடைய மாதத்துல நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்டா, இந்த ரமலானுடைய மாதத்தை பயனுள்ளதாக மாற்றத்துக்கு சில முக்கியமான அமல்களை நாங்க செய்ய வேணும், கட்டாயம் செய்ய வேணும். அதுல முதலாவது தொழுகையை தவறாம நாங்க என்ன செய்யணும், நேரத்துக்கு நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஐவேளை தொழுகைகளை தவறாம தொழணும், ஐவேளை தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளை தொழக்கூடியவர்களாக இருக்கணும். தஹஜ்ஜுத், தராவிஹ் போன்ற சுன்னத்தான தொழுகைகளை தவறாம நாங்க தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி இரண்டாவது இன்னொரு விஷயம் நாங்க செய்யலாம், குர்ஆன் அதிகமாக ஓதணும், தஃசீர் விளக்கங்களை அறிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குறைந்த பக்கம் 2 ஐன்களையாவது நாங்க ஓதுறதுக்கு என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸாவது நாங்க ஓதி முடிக்கிறதுக்கு நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், முயற்சிக்க வேண்டும். கட்டாயம் ஒவ்வொருத்தரும் நாங்க அதுக்கான முயற்சிகளை நாங்க என்ன செய்யணும், செய்ய வேண்டும். அதே மாதிரி மூணாவது ஒரு விஷயம் பார்க்கலாம், ஜகாத், அதே மாதிரி சதகாவுடைய விஷயங்கள். அதிகமாக ஜகாத் மற்றும் சதகா இந்த மாதங்கள்ல நாங்க செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஜ்வதாக இருந்தார்கள், காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்கள் வருது. ஏழை எளியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, பசிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நாங்க அதிகம் உணவு வழங்கக்கூடியவர்களாகவும் அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்களுக்குரிய ஹக்குகளை நாங்க கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாங்க இருக்க வேணும். அதே மாதிரி நாலாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனம் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். யாருடைய மனதையும் நாங்க புண்படுத்தாத மாதிரி பேசக்கூடியவர்களாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள், பொய் பேச்சுகள், கோபம், பொறாமை இது மாதிரி நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து நாங்க என்ன செய்யணும், தவிர்ந்திருக்க கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அதே மாதிரி ஐந்தாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். எங்களையும் எங்களுடைய உறவினர்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் நினைத்து நாங்க கட்டாயம் என்ன செய்யணும், துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். குறிப்பாக பலஸ்தீன்ல, காசாவுல பெரும் துயர்களுக்கு மத்தியில வாழக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு கட்டாயம் நாங்க துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு தஹஜ்ஜுடைய நேரத்திலையும், ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்திலையும் நாங்க ஒவ்வொருவரும் கட்டாயம் எங்களுடைய துஆக்கள்ல எங்களுடைய பலஸ்தீன உறவுகளையும் காசா உறவுகளையும் நாங்க சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக ஈக்க வேணும். அதே மாதிரி எங்களுடைய சக முஸ்லிம்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய வழிகளை நாங்க உணரக்கூடியவர்களாக கட்டாயம் இருக்க வேணும். இன்றைய நாள்ல ரமலான் சொல்லி சொன்னா என்ன, ரமலானுடைய முக்கியத்துவம் என்ன, ரமலானுடைய நோக்கம் என்ன, இப்படியான நிறைய விஷயங்களை இன்றைக்கு நாங்க பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் முழுமையாக இது சம்பந்தமான நிறைய தெளிவுகளை பெற்றிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சோ இந்த விஷயங்களை நீங்களும் அறிஞ்சு கொள்றதோட உங்களுடைய உறவுகளுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயம்
கட்டாயம் ஷேர் பண்ணி சதகத்துல் ஜாரியாவான நன்மைகள்லையும் வந்து பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க இப்ப வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனலான ஆரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் குர்ஆன் லேர்னிங் உடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இஸ்லாம் தொடர்பான தெளிவுகளை வந்து நாங்க தொடர்ந்து உங்களுக்கு தர்றதுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சோ இந்த வீடியோ வந்து இதோட நாங்க முடிச்சுக்கொள்வோம். அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கும் வரைக்கும் until then stay tuned. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.